டேய் பச்சை சட்டை, மரியாதையா இறங்கி வந்து அந்த ஆள் வந்தானா கொன்னே போடுவான். டேய் நீ சும்மா இருடா, உனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த சேர்ல ஏதோ பவர் இருக்குடா, அதனாலதான் அந்த ஆள் இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நம்மளுக்கு வேலை சொல்லி உசுர வாங்குது. இன்னைக்கு நான் தான் மேனேஜர், நீங்க எல்லாம் எனக்கு கீழே வேலை பார்க்குற லேபர், புரியுதா? எனக்கு தெரிஞ்ச அந்த ஆள் எனக்கு லீவுன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம இன்னைக்கு இங்க ஜாலியா தெரியலாம். இங்க பாரு, கை கால வச்சுக்கிட்டு சும்மா இரு. சும்மா எதையாச்சும் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு என்னையும் சேர்த்து மாட்டி விட்டுட்டு போயிடாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். இறங்கி வா, நமக்கு அங்க இருக்கு இடம். பேசாம போய் உட்காந்து வேலையை பார்ப்போம். வேலை பார்க்கலனாலும் பரவாயில்ல, வா யாட்டாச்சும் போனை போட்டு கடலையாச்சும் போடலாம். சும்மா தேவையில்லாம இங்க வந்து உட்காந்துக்கிட்டு என்னையும் சேர்த்து மாட்டி விட்டுறாதப்பா தம்பி. இறங்கி வந்துரு மரியாதையா. போன் போட்டு கடலை போடுறதுக்கு என்ன உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாதவே நினைச்சியா? நான் எப்பவுமே ஃபுல் டைம் பிஸி மேன், தெரியுமாடா உனக்கு? எப்பவுமே பிஸியாக தான் இருப்பேன். ஒன்று வேலை பார்ப்பேன், இல்லை சாப்பிடுவேன். இது ரெண்டும் தான் எனக்கான வேலை. இது ரெண்டையும் பண்ணலைன்னா அன்னைக்கு என்னால் மூச்சே விட முடியாது. இங்கே பாரு, நீ ரெண்டாவதா சொன்னதை நான் ஒத்துக்குவேன். நீ சாப்பிடுவேன்னு சொல்லி அதை நான் ஏற்றுக்குவேன். அதை விட்டுவிட்டு நான் வேலை பார்ப்பேன் இல்லைன்னா சாப்பிடுவேன்னு சொல்லாத, அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஏன்னா உன்னோட முழு நேர வேலையே சாப்பிட்றது மட்டும்தான் எனக்கு நல்லா தெரியும். மரியாதை இறங்கி வா. சும்மா அந்த லீவுன்னு முதல் உனக்கு தெரியுமா? நீயா அந்த லீவுன்னு சொல்லிட்டு வந்து இந்த ரூம்ல உட்காந்துருக்க. ஒருவேளை அந்த லேட்டா வந்து என்னடா பண்ணுவ? இறங்கி வாடா, சும்மா கடுப்பேத்திக்கிட்டு இருக்க. டேய் கண்டிப்பா அந்த ஆள் இன்னைக்கு லீவா தான்டா இருக்கும். ஏன்னா இவ்வளவு நேரம் ஆகி அந்த ஆள் வரல பாத்தியா? அதை வச்சு தான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம நம்ம ஆபீஸ் டைம் எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு. இப்ப மணி என்ன? மணி 11. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது உனக்கு? அந்த ஆள் இன்னைக்கு லீவுன்னு தெரியுதா? ஏன்னா மணி 11 ஆயிடுச்சு. இதுக்கு மேல எப்படி அந்த ஆள் வரும்? அதை வச்சு தான்டா சொல்றேன், கண்டிப்பா இன்னைக்கு அந்த ஆள் லீவு தான். ஏப்பா தம்பி, ஆபீஸ் டைமிங்லாம் நமக்கு மட்டும்தான். அந்த ஆள் நினைச்ச நேரத்துக்கு வரும், நினைச்ச நேரத்துக்கு போகும். இதெல்லாம் என்ன புதுசா? 12 மணிக்கு கூட அந்த ஆள் வரும். அது உனக்கு தேவையில்லாதது. நீ இறங்கி வா. சும்மா எதையாச்சும் பண்ணிக்கிட்டு தெரியாத, சொல்றத கேளு. இந்த ஆபீஸ்ல இருந்து நீயும் நானும் மட்டுமா இருக்கோம், நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஆளு மேனேஜரே இல்ல, இவங்க பாட்டுக்கு மேனேஜர் ரூம்குள்ள போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்க போறாங்க. மரியாதையா இறங்கி வா. ஐயா, உன்னோட பெரிய ரோதனையா போச்சுடா. அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ ஏன் சும்மா எதையாச்சும் நினைச்சு பயந்துட்டு இருக்காத. அதுக்கு மேல ஓ விருப்பம்பா, நான்லாம் இங்க இருக்க மாட்டேன். நான் வெளியே போறேன். என் கேர்ள் ஃப்ரெண்ட் வேற கால் பண்ணிடுவா. அதனால நான் வெளியே போய் கடலை போட போறேன். நீங்க தான் பிஸி மேன் ஆச்சே, இங்க உட்காந்து ஏதாச்சும் வேலை பாருங்க. இல்லைன்னா போய் உங்க ரொட்டீனான வேலை என்னது? சாப்பிடுறது. போய் அதை பண்ணுங்க. அது எனக்கே தெரியும், நீ வாயை மூடிட்டு வேலையை பார்ப்பா. அது மட்டும் இல்லாம நான் தான் இன்னைக்கு உனக்கு மேனேஜரு. மரியாதையா போய் வேலையை பாரு. வேலையை பார்க்கலனாலும் பரவாயில்ல, சீலிங்க பார்த்துக்கிட்டு சும்மா வச்சு உட்காந்துரு. அதை விட்டுவிட்டு நீ போனை எடுத்தாம அவனே கையை ஒடிச்சு விடுவேன். ஒரு நாளாவது நான் நிம்மதியா இருந்துட்டு போறேன். சும்மா எப்ப பார்த்தாலும் பேசுறேன் என் காதுல இருந்து ரத்தம் தாண்டா வடியுது. இன்னைக்கு நீ கடலை போட்டு பாரு. கடலை போடுறதுக்கு உனக்கு வாய் இருக்காது. ஏண்டா டேய், அந்த ஆள் கூட என்ன இப்படி மிரட்டினது இல்லடா. அந்த ஆள் சேர்ல உட்காரவ நீ பாட்டுக்கு என்ன மிரட்டிக்கிட்டு இருக்க. அவனே நீயும் வேலை பார்க்குற ஆளுதான்ப்பா. மரியாதையா போய் நீ ஓ வேலையை பாரு. இவர் இங்க உட்காந்துக்கு வரா, நம்ம போய் இவருக்காக வேலை பார்க்கணுமா? போடா, நீ சொல்றதுல என்னால கேட்க முடியாது. என்னது, வேலை பார்க்க முடியாதா? சரி, அப்ப இன்னைக்கு உன்னோட சம்பளத்தை நான் புடிச்சுக்கிறேன். இன்னைக்கு நீ லீவுன்னு போட்டு வச்சுறேன். போடா போய் ஏதாச்சும் நடக்கிறத பத்தி பேசு. சரி, அவங்க இதெல்லாம் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, எனக்கு கூட கொஞ்சம் தான் கிறுக்கு பிடிக்கும். அதனால நான் கிளம்புறேன். டேய் நில்றா. போயிட்டான் கிறுக்கு பையன். சரி போயிட்டு போடா, நம்ம இங்கே உட்காருவோம். இங்கதான் நல்லா ஏசி எல்லாம் போட்டு நல்லா குளுன்னு இருக்கு. நமக்கு என்ன, வெறும் ஒருத்த ஃபேனை போட்டு வேலையை முடிச்சு விட்டாங்க. இங்க நல்லா ஏசி போட்டு ஜில்லுன்னு இருக்கு. அதனாலதான் அந்த ஆள் வந்தா இந்த ரூமை விட்டு வெளியவே வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பூரா நம்ம இங்கதான் இருக்கணும். அப்பதான் குளுன்னு நல்லா காத்து அனுபவிக்க முடியும். பேசாம இங்கே உட்காந்து வந்துட்டு யார் அனுப்பிட்டு கடல்ல போய் நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம தானே மேனேஜரு, நம்ம சொல்ற வேலையை தான் அவங்க செய்யணும். இவன் வேற ஓடி போயிட்டானே. இவ இருந்தா வச்சுட்டு கடைக்கு போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வாடான்னு சொல்லலாம். இந்த பையன் ஓடி போயிட்டான். என்ன பண்றது? நமக்குன்னு கேட்டா ஒரு பையனும் போக மாட்டான் கடைக்கு. சரி, நம்மளே ஆர்டர் போடுவோம். ஆர்டர் போட்டா டெலிவரி பாய் வருவான்ல, அவன்கிட்ட ஆர்டரை போட்டு வாங்கிட்டு காசு கொடுத்துக்கலாம். பேசாம அப்படிதான் பண்ணணும். என்ன ஆர்டர் போடலாம்? எதையாச்சும் போடுவோம். நல்ல நொறுக்கு திணி எதையாச்சும் போட்டு வாங்க வேண்டியதான்.
சூப்பர், ஆர்டர் போட்டாச்சு. இனி ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணா போதும். ஆர்டர் ஆன் தி வே. அந்த 5 நிமிஷத்துக்கு நம்ம என்ன பண்றது? பேசாம வெளியே ஒரு வாக்கிங் போயிட்டு வருவோமா? வேணாம் வேணாம், வெளியே போனா வேர்க்கும், என்சிடாம கால் வலிக்கும். அதனால நம்ம அதெல்லாம் பண்ண வேணாம். இங்கே உட்காந்து அவங்கள வேடிக்கை பார்ப்போம். கொஞ்ச நேரத்துக்கு அவங்கள வேடிக்கை பார்த்துட்டே இருந்தா நேரம் ஓடிடும். அப்படியே டெலிவரி பாய் வந்துடும். அப்படி பேசாம நம்ம வருவோம், வாங்கி சாப்பிட்டு இங்கே உட்காந்துக்குவோம். தூக்கம் வந்தா கூட அப்படியே சாஞ்சு தூங்கிடலாம் போல. நம்மளோட சேர் பெருசா தான் இருக்கு. அதனால குண்டா இருக்கிறதுல இது ஒரு நல்ல விஷயம். நல்லா அவரை விட டபுள் எக்ஸ்எல்ல வாங்கியிருக்காரு போல சேரு. நல்லா அவர் மண்டை தண்டிக்க இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, நல்லாதான் பாருக்கு. தூக்கம் வந்துச்சுன்னா அப்படியே படுத்து தூங்கிட வேண்டியதான் சாப்பிட்டுட்டு. நம்ம ஏன் இப்பவே தூங்க கூடாது? அதானே, ஆள் வந்தாதான் உசுப்புறதுக்கு நிறைய பேர் வெளியே இருக்காங்களே. வரட்டும் வரட்டும், டெலிவரி பாய் வர்ற வரைக்கும் பேசாம நம்ம படுத்து தூங்குவோம். இன்னும்